ஹலோ நண்பர்களே, யார் நீங்க இந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கீங்களோ பாருங்க. இன்றைக்கு வேலைக்கான ஜெபம். இந்த ஜெபத்துல நீங்க யார் இன்றைக்கு வேலைக்கு செல்கிறீங்களோ, உங்களுடைய ப்ராஜெக்ட், உங்களுடைய டாக்குமெண்ட், அது மட்டும் இல்லாம வேலைக்கான பொருட்கள் எது நீங்க உங்களுடைய கையில பிடிச்சிருக்கீங்களோ, இந்த நேரம் நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம். கூடுமானால் நீங்க ஒரு டம்ளர் தண்ணி இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். இன்றைக்கு இந்த விசுவாசத்தின் ஜெபத்தின் மூலமா கண்டிப்பா இந்த நாள் ஆண்டவர் ஆசீர்வாதத்தினுடைய நாளாய் மாற்றுவார். எனவே தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் கைகளில். நாம் இந்த நேரம் ஜெபிக்கலாம். என் ஆண்டவர், என் தேவனே, இயேசுவின் நாமத்தினால் இதோ வேலைக்கான இந்த ஜெபம் யார் தன்னை உம்மோடு கூட இணைத்துக் கொள்கிறாரோ, யார் தன்னை தன்னுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவரை இதோ நிறைய தடைகள் சந்தித்தார், நிறைய பிரச்சனைகள் சந்தித்தார், நிறைய உபத்திரவங்கள் இவர் சந்தித்தார். இந்த எல்லா உபத்திரவத்திலிருந்து இவரை விடுதலையாக்கும் ஆண்டவர் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக நான் கேட்கிறேன். இதோ இன்றைக்கு இந்த தண்ணீரை குடிக்கும் போது இவருக்குள் சமாதானத்தை நீர் ஏற்படுத்தும். இந்த சமாதானம் உம்மிடமிருந்து வருவதாக. எனவே இதோ தன்னுடைய கைகளில் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தண்ணீரை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர். இந்த தண்ணீரானது குடிக்கும் போது இந்த உடம்புல சக்தியும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் வைக்கும்படியாக இந்த நேரம் நான் கேட்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை கையில பிடித்து கொள்ளுங்கள். என் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரே விசுவாசத்தோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே. ஆமென். விசுவாசிங்க, தேவன் இந்த நாள் ஆசீர்வாதத்தினுடைய நாளாய் மாற்றுவார். எனவே விசேஷமா இந்த நேரம் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நீங்க வேலைக்கு போகும்போது இந்த வார்த்தையோடு போங்க. ஏன்னா தேவன் உங்களுடைய கைகளை ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறார். எனவே இங்க வார்த்தை இப்படியா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். இன்றைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லாதவரா இருக்காங்கன்னா காரணம் இதுதான். ஆண்டவர் நம்ம தவறு சொல்ல முடியாது. எது செய்யணுமோ நம்மளால செய்ய முடியாம தடையா இருக்கு. எனவே யார் நீங்க இதை குறித்து இன்னும் அதிகமா கற்றுக்கொள்ள விரும்புறீங்களோ, நீங்க ஆலயத்திற்கு வரவேற்கப்படுறீங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக. சுறுசுறுப்புள்ளவனுடைய கையோ செல்வத்தை உண்டாக்கும்னா அர்த்தம் என்ன? தேவன் அவருக்கு கண்டிப்பா ஞானத்தை தருவார், யோசனை தருவார். கண்டிப்பா தேவன் அவருடைய வாழ்க்கையை பரிபூர்ணத்தில் ஆசீர்வதிப்பார். எனவே நீங்க ஆண்டவரிடத்தில் வரும்போது எப்படி உங்களுடைய கை வேலை செய்யக்கூடிய கையாகும், இதோ கான்ட்ராக்டுகள் பெறக்கூடிய கையாகும், எப்படியாய் நீங்கள் பெற விரும்புறீங்களோ தேவனுடைய வார்த்தையின் மூலமா கற்றுக்கொள்வீங்க. எனவேதான் இன்று திங்கட்கிழமை காலையில 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, விசேஷமா சாயந்தரம் 7 மணிக்கு இந்த கூட்டம் நடக்கும். விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பா தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் மக்களே. எனவே நீங்கள் எங்களை அணுக விரும்பினால், எங்களுடைய எண்ணை தொடர்பு கொள்ள விரும்பினால், எனவே நான் இதோ இந்த எண்ணானது உங்களுக்காக சொல்கிறேன். 9384638738 இந்த எண்ணை நீங்கள் அழைக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஆலயத்தினுடைய வெப்சைட் நீங்க பார்க்க விரும்புறீங்கன்னா uckg.in. இன்னும் நீங்கள் அநேகமாய் தெரிந்து கொள்ள விரும்புறீங்கன்னா இதோ விசேஷமா நம்மளுடைய முகவரிக்கு நீங்கள் வரலாம். நீங்க வரவேற்கப்படுறீங்க. எனவே 282/681 மவுண்ட் ரோட், 1000 விளக்கு, மெக்கர்நெட் பேக்கரி அருகாமையில் நம்மளுடைய ஆலயம் இருக்கும். எனவே நீங்கள் வர விரும்புறீங்கன்னா வரவேற்கப்படுறீங்க. இன்னும் தேவன் அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுக்காய் தருவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் மக்களே.